நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல அமித் சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனா அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்னு சொல்லியிருக்கீங்க. அவனே தானே சொன்னான். கேளுங்க, போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அதுதானே அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன். அதனால் அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை திரும்ப திரும்ப நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா, இந்த காசு எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவோ இயக்கவோ முடியாது. ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறார், வேலை செய்கிறோம், அவ்வளோதான். என்னுடைய தம்பிகள் ஆதம்பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு. அதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கார், ரகலை பண்ணியிருக்கார். அப்படி அது ஆரம்பத்தில் நாங்கள் அமைதிப்படை எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்கான் என் தம்பி. ரெண்டாவது உரையாடல் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்குது. இந்த படத்துக்கு இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம். அது என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு. அமீர் எப்படி சொல்லணுன்னா, ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க, விளையாடுவான்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது வெளியில் இப்படி பார்க்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இருக்கிற அமீரை நீங்கள் திரையில் பார்க்க முடியாது. வேறு மாதிரி பண்ணியிருக்கா அப்படி படத்தில் கூட நடித்த எல்லாரும், அவங்க குறிப்பாக கதாநாயகன் நடித்த அவங்க ஆனந்தராஜ் ஐயா, என்னுடைய சியான் ராஜ் கபூர், அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி, தம்பி கஞ்சா கருப்பு, கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவாக செதுக்கப்பட்டிருக்குது. அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்தல். வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது, எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது, அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை, அது குறிப்பாக பின்னணி இசை. 3 பாடல்கள், முதல் 2 பாட்டை தம்பி விஜய் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். பின்னாடி 2வது பாதியில் வர்ற பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்காரு. அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தினோம் அந்த பாட்டை. வெளுக்குது ஜனநாயகம், அடித்து கிழிக்குது பணநாயகம். ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டையர் பண்ணி வந்திருக்கோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். நீங்கள் பாருங்கள், உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான். அது அவ்வளவு நேர்த்தியான படம். இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப ரசிக்கத்தக்க படம், ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து. சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது, புரிதல் இருக்காது. அதனால் அதை எப்படி தொடருன்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க. அவங்க 2 பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால பூந்து விளையாடிட்டாங்க. அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சோம், அது முடியல. அதனால் இந்த மே 10ஆம் தேதி வருது. அன்பு கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது, நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு பேராதரவு கொடுக்கணும். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம். இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக பெருமுயற்சிக்கு அப்புறம் என் தம்பி இது ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான். அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவனுக்கு. இதில் இதில் பண்ணியிருக்க என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். நடிச்சிருக்கிறான், யோகியில் அதெல்லாம் நடித்தான். ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகனாக இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்கும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன் பிறந்தார்கள், ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேருங்க. ஒரு நல்ல படம், நீங்களும் பாருங்கள், போட்டு காட்டவங்க. ஒரு அரசியலில் தான் இருக்கார். நான் சொல்லிட்டேன், நான் அவர் கூட தான் இருக்கேன். அரசியலில் தான் இருக்கார்.
தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறானோ, குரல் கொடுக்குறானோ, அதுவெல்லாம் அரசியல் தான். அரசியல்னால் என்னன்னு நினைக்க சொல்லுங்கள். என்ன எல்லோரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கள, அதுவே அரசியல் தான். அதை தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற. அவன் சொல்கிறான்ல, சேகுவர சொல்கிறான்ல, பசியோடு இருந்தான் ஒருத்தன், உணவு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானின்னாங்க. ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க. இதுதான் கதை. நாங்கள் கேட்குறோம்ல, ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல, அதுதான். அதனால் அவர் அரசியலில் தான் இருக்கார். தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினச்சேன்னு சொல்றீங்க. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் யாருக்கு சாதகமாக இருந்திருக்கும்? இல்லை, பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அது பொதுவான பார்வை. நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும். நம்ம செய்கிறோம், எதனால் என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை உணர்த்தி இருக்கும். அதுக்கு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன். அதுக்காக 2 தம்பிகள்கிட்டையுமே நான் அழுத்தினேன், எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா, பாருன்னு. சூழலாமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே 10 தேர்தல் முடிஞ்சு விடலாம். இந்த படத்துடைய ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்துருந்தது. அவருடைய ஃபோட்டோஸ் வரணுன்ட்டு நீங்களும் நிறைய போராடி இருக்கீங்க. அந்த ஒரு ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு அவருடைய ஃபோட்டோ அதை நறுக்க முடியல. ஏன்னா முன்னாடி அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க. இதை எடுக்க முடியல. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார். அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும். அப்போ அது முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது அது தூக்க முடியல. அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஜூன் 4 எப்படி இருக்கும் சார் சினிமா சார்? நல்லா இருக்கு. இவ்வளோ வெயில் இருக்காது. இவ்வளோ வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் போறீங்க? அவ்வளோ தூரம்லாம் போறீங்க. காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, காத்துருங்க.